இந்த பயணம் ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்க போகுது. நாம அன்றாடம் செய்தித்தாள்கள்லயோ அல்லது தொலைக்காட்சியிலயோ இந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகள், அதாவது ஐசிபிஎம் சோதனைகளை பத்தி அடிக்கடி கேக்குறோம் இல்லையா? ஆமா, ஏதோ ஒரு நாடு ஏவுகணைய சோதிச்சது, அது கடல்ல விழுந்ததுன்னு செய்திகள் அப்படியே கடந்து போயிடும். சரியா சொன்னீங்க. ஆனா அந்த ஏவுகணை எப்படி விண்ணில பாய்ந்து விண்வெளியோட இருள தொட்டு மீண்டும் பூமியோட வளிமண்டலத்துக்குள்ள ஒரு நெருப்பு பந்தா நுழைந்து தன் இலக்கை மிக துல்லியமா அடையுதுன்னு எப்போவாது நீங்க யோசிச்சிருக்கீங்களா? இப்போ அத பத்தி தான் நாம விரிவாக பேச போறோம். ஆமா, இங்க நம்மட விரிவான தேடலோட நோக்கமும் அதுதான். ஆயிரக்கணக்கான பக்கங்கள் கொண்ட அறிவியல் மற்றும் வரலாற்று ஆவணங்களை அலசி அதிலிருந்து மிக முக்கியமான நம்மள வியப்புல ஆழ்த்தும் தகவல்களை தொகுத்து வச்சிருக்கோம். சரி, இத விரிவா அலசுவோம். இந்த ராட்சசி எந்திரங்கள் செயல்படும் விதத்தையும் அதோட பயணத்தோட வியக்க வைக்கும் அறிவியலையும் இன்னைக்கு நாம முழுமையா புரிஞ்சுக்க போறோம். இது தேடல்ல நம்ம பார்க்க போறது வெறும் வெடிமருந்துகள் அல்லது அரசியல் அதிகார போட்டிகளை பத்தி மட்டும் கிடையாது. ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணையோட பயணம் அப்படிங்கிறது மனிதன் கண்டறிந்த இயற்பியல், அதிநவீன கணக்கீடுகள், கற்பனை கெட்டாத வேகம் மற்றும் துல்லியத்தோட உச்சம்னு சொல்லலாம். நிஜமாவே ஒரு இயந்திரம் எப்படி பலாயிரம் டன் எடையோட பூமியோட ஈர்ப்பு விசைய வென்று வளிமண்டலத்தை தாண்டி சென்று மீண்டும் பலாயிரம் கிலோமீட்டர்கள் தாண்டி ஒரு குறிப்பிட்ட புள்ளிய வந்தடையுது அப்படிங்கிறது விண்வெளி அறிவியலோட ஒரு மிகப்பெரிய மைல்கல். உண்மைதான். இந்த பயணத்தோட ஒவ்வொரு கட்டத்திலையும் உள்ள நுணுக்கமான பொறியியல் சவால்களை நாம இன்னைக்கு ஆழமா ஆராய போறோம். முதல்ல இந்த பாலிஸ்டிக் என்ற வார்த்தையோட பின்னணியில உள்ள அறிவியலை புரிஞ்சுக்குவோம். ஒரு கல்ல நீங்க வானத்தை நோக்கி முழு பலத்தோட வீசுறீங்கன்னு கற்பனை செஞ்சுக்கோங்க. உங்க கையிலிருந்து அந்த கல் விடுபடும் வரை மட்டுமே நீங்க அதுக்கு ஒரு உந்து விசைய, அதாவது ஒரு சக்தியை கொடுக்கறீங்க. கரெக்ட். உங்க கையை விட்டு அது பிரிஞ்ச பிறகு அது காற்றில் தானாகவே பூமியோட ஈர்ப்பு விசைக்கு உட்பட்டு ஒரு வளைந்த பாதையில பயணித்து தரையடையுது இல்லையா? பாலிஸ்டிக் ஏவுகணங்களும் இதே தத்துவத்தோட அடிப்படையில தான் செயல்படுது. ஆனா அந்த உந்து விசை அப்படிங்கிறது ஒரு மனிதனோட கைக்கு பதிலா அதிபயங்கரமான ராக்கெட் மோட்டார்கள் மூலம் கொடுக்கப்படுது. ஆமா, பயணத்தோட ஆரம்ப கட்டத்துல மட்டுமே எரிபொருளால் உந்தப்பட்டு அதன்பின் எவ்வித சக்தியும் இன்றி அந்த ஏவுகணை பயணிக்குது. இந்த ஆரம்ப கட்ட உந்து விசையத்தான் நாம பூஸ்ட் ஃபேஸ் அப்படின்னு அழைக்கிறோம். சரியா சொன்னீங்க. இது ஏவுகணை ஏவுதளத்திலிருந்து, உதாரணமா நிலத்தடி சிலோ அமைப்பிலிருந்து கிளம்பும் அந்த முதல் தீப்பிழம்பு தருணம். இந்த பூஸ்ட் ஃபேஸ் உள்ளே நடக்கும் பொறியியல் மாற்றங்கள் என்னன்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? கண்டிப்பா. அந்த முதல் தீப்பிழம்பு தருணம் அப்படிங்கிறது ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட மாபெரும் வெடிப்புன்னு தான் சொல்லணும். பயங்கரமான சத்தத்தோடும் நெருப்போடும் வானை நோக்கி அது சீரிப்பாயும் அந்த நிலையே பூஸ்ட் ஃபேஸ். கேக்குறப்பவே சிலிர்ப்பா இருக்கு. இதுல மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், ஏவுகணையோட முழு பயண நேரத்தோடு ஒப்பிடும்போது இந்த நிலை மிக மிகச் சிறியது. வெறும் சில வினாடிகள் முதல் அதிகபட்சமா 3 முதல் 5 நிமிடங்கள் வரை மட்டுமே நீடிக்கும். அப்போ அந்த குறுகிய நேரத்துல எவ்வளவு ஆற்றல் வெளிப்படும்? ஆமா, நவீன ஏவுகணைகள் பல அடுக்கு ராக்கெட்டுகளை கொண்டவை. முதல் நிலை மோட்டார் எரியத் தொடங்கி ஏவுகணையை தரையிலிருந்து மேலே தூக்கும். அதன் பிறகு அந்த முதல் கட்டத்தோட எரிபொருள் தீர்ந்தவுடன் பாரத்தை குறைப்பதற்காக அந்த பகுதி ஏவுகணையிலிருந்து தானாகவே கழன்று கீழே விழுந்துவிடும். உடனடியாக அடுத்த கட்ட மோட்டார் எரிய தொடங்கும். ஒரு நிமிஷம், அந்த அதிரடியான ஆரம்ப கட்டத்துல கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு அதிர்வுகள் மற்றும் விசை இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த ஏவுகணை தடம் மாறிவிடாம எப்படி நேராக பயணிக்குது? சாதாரண ஒரு விமானத்துல விமானி இருப்பார், ஆனா இதுல எந்த மனித குறுக்கீடும் இல்லையே. இங்கதான் விண்வெளி பொறியியலோட மிக முக்கியமான ஒரு கருவி வேலை செய்யுது. அத நாம கட்டுப்பாட்டு கணினிகள்னு அழைக்கிறோம். ஓ, இன்டர்னல் கம்ப்யூட்டர்ஸ். ஆமா, ஏவுகணைக்குள் இருக்கும் இந்த அதிநவீன கணினிகள் கைரோஸ்கோப்கள் மற்றும் ஆக்சலரோமீட்டர்கள் ஆகியவற்றுடன் இணைந்து செயல்படும். ஏவுகணை ஏவப்பட்ட அந்த முதல் வினாடியிலிருந்து அது எவ்வளவு வேகம் எடுக்குது, எந்த கோணத்துல வளைகிறது என்பதை இந்த கட்டுப்பாட்டு கணினிகள் ஒவ்வொரு மில்லி வினாடியும் கணக்கிட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ காற்றில் ஏற்படும் மாற்றங்களை எல்லாம் இதுவே சரி செஞ்சுக்குமா? கண்டிப்பா. வளிமண்டலத்துல வீசும் பலத்த காற்றோ அல்லது ஏவுகணையோட அதிர்வுகளோ பாதையை சற்றே மாற்ற முயன்றால் இந்த கணினிகள் உடனடியாக ராக்கெட் மோட்டாரின் முனைகளை மிக லேசா திருப்பி ஏவுகணையை திட்டமிடப்பட்ட பாதையில மிக சீராக வைத்திருக்கும். அந்த தொழில்நுட்பத்தை கேட்கும்போதே ஆச்சரியமா இருக்கு. இதை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கொள்ள ஒரு நிஜமான ஏவுகணையோட உதாரணத்தை பார்ப்போம். நிச்சயமா. இப்போ கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையான மினிட்மேன் 3 எப்படி செயல்படுதுன்னு எடுத்துக்கிட்டோம்னா, அது தனது நிலத்தடி சிலோவிலிருந்து முதல் நிலை மோட்டாரை எரிய விட்டு புறப்படுது. ஆமா,
தேயோ 60 வினாடிகளுக்குப் பிறகு அந்த முதல் நிலை உந்துவிசை முடிந்து அது கழன்று விழுந்து விடுகிறது. அதோட தொடர்ச்சியா 2வது நிலை மோட்டார் இயங்கத் தொடங்கும் அதே வேளையில ஏவுகணையோட முன்பகுதியில் உள்ள பாதுகாப்பு மூடி கழன்று வெளியேறுது. சரியா சொன்னீங்க. அதன் பின் சுமார் 120 வினாடிகளுக்கு பிறகு 3வது நிலை மோட்டார் இயங்கத் தொடங்கி 2வது நிலையும் பிரிந்து செல்லுது. அப்போ வெறும் 3 நிமிடத்துல எல்லாமே முடிஞ்சுடுமா? ஆம், இறுதியா 180 வினாடிகள்ல, அதாவது ஏவப்பட்ட வெறும் 3 நிமிடங்கள்ல 3வது நிலையோட எரிபொருளும் முற்றிலுமாக தீர்ந்துவிடும். அதன் பிறகு போஸ்ட் பூஸ்ட் வாகனம் அப்படின்னு அழைக்கப்படும் மிக முக்கியமான பகுதி ராக்கெட்ல இருந்து தனியா பிரியும். இந்த பகுதிதான் தனக்குத்தானே திசைய லேசாக மாற்றி போர் முனைகளை நிலைநிறுத்த தயாராகுது இல்லையா? கரெக்ட். இந்த முழுமையான பூஸ்ட் ஃபேஸ் முடிஞ்சவுடன் ஏவுகணை பூமியோட வளிமண்டலத்தை தாண்டி முற்றிலும் காற்றில்லாத விண்வெளிக்கு சென்று விடுது. 3 நிமிடங்கள்ல இத்தனை அடுக்குகள் கழன்று வளிமண்டலத்தையே தாண்டி விடுது. சரி, எரிபொருள் முழுவதும் தீர்ந்த பிறகு, எல்லா ராக்கெட் மோட்டார்களும் கழன்று விழுந்த பிறகு என்ன நடக்கும்? விண்வெளியில எந்த உந்துவிசையும் இல்லாம அது எப்படி தொடர்ந்து பயணிக்கும்? இங்கதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகுது. அந்த உந்துவிசை முடிஞ்ச பிறகு தொடங்குவதுதான் மிட் கோர்ஸ் ஃபேஸ். மிட் கோர்ஸ் ஃபேஸ், அதாவது இதுதான் பயணத்தோட நடுக்கட்டம். ஆமா, ஏவுகணையோட ஒட்டுமொத்த பயணத்திலேயே இதுதான் மிக நீண்ட காலமாகும். சுமார் 20 முதல் 30 நிமிடங்கள் வரை இந்த நிலை நீடிக்கும். எரிபொருள் தீர்ந்த பிறகு ஏவுகணைக்கு எந்த ஒரு புதிய இயந்திர சக்தியும் கிடைக்காது. அப்போது எப்படி முன்னாடி போகுது? அது விண்வெளியோட முழுமையான வெற்றிடத்துல ஒரு அமைதியான தடையற்ற சுதந்திர பயணத்தை மேற்கொள்ளும். விண்வெளியில காற்றில்லாததால் அதை பின்னோக்கி இழுக்க உராய்வு கிடையாது. எனவே பூஸ்ட் ஃபேஸ்ல அது சேர்த்த ஒட்டுமொத்த வேகத்தையும் தக்க வச்சுக்கிட்டு அது தொடர்ந்து சீறிப்பாயும். அந்த வேகம் என்னவா இருக்கும்? ஏவுகணைகள் விண்வெளியில அமைதியா பயணிக்குதுன்னு நாம சொன்னாலும் அதோட வேகம் கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு இருக்கும் இல்லையா? உங்களை மலைக்க வைக்கிற ஒரு வேகம் அது. விண்வெளியில அது வினாடிக்கு 7.5 முதல் 10 கிலோமீட்டர் வரை என்ற அசுர வேகத்துல பயணிக்கும். வினாடிக்கு 10 கிலோமீட்டரா? ஆமா, வினாடிக்கு 10 கிலோமீட்டர்னா 1 மணி நேரத்திற்கு சுமார் 36,000 கிலோமீட்டர் வேகம். இந்த மிட்கோஸ் ஃபேஸ்ல தான் ஏவுகணை பூமியிலிருந்து தனது அதிகபட்ச உயரத்தை அடையுது. இதற்கு அப்போஜி என்று பெயர். அப்போஜி. ஒரு ஒப்பீட்டிற்காக கேக்குறேன். சர்வதேச விண்வெளி நிலையம் பூமியிலிருந்து சுமார் 400 கிலோமீட்டர் உயரத்துல விண்வெளியில சுற்றி வருது. அப்படியென்றால் இந்த ஐசிபிஎம் ஏவுகணைகளோட அப்போஜி உயரம் என்னவாக இருக்கும்? விண்வெளி நிலையத்தை தாண்டிச் செல்லுமா? விண்வெளி நிலையத்தோட உயரத்தை விட பல மடங்கு அதிகம். கண்டம் விட்டு கண்டம் பாயும் நவீன ஏவுகணைகள் இந்த மிட்கோர்ஸ் ஃபேஸ்ல சுமார் 1200 முதல் 4500 கிலோமீட்டர் உயரத்தை விண்வெளியில தொடும். ஆஹா, 4500 கிலோமீட்டரா? ஆமாம், அதாவது பூமியோட தாழ்வான சுற்றுப்பாதையை தாண்டி வெகு தொலைவிற்கு சென்று ஒரு மாபெரும் பரவளைய பாதையில பயணித்து மீண்டும் பூமியை நோக்கி வரத் தொடங்கும். விண்வெளி நிலையத்திற்கே பல 100 கிலோமீட்டர்கள் மேல 2 விண்வெளியில இவை அமைதியா பறக்குது அப்படிங்கறத நினைக்கும் போதே சிலிர்ப்பா இருக்கு. ஆனா இந்த அமைதியான பயணம் வெறும் தூரத்தை கடப்பதற்காக மட்டும் நடப்பதில்லை அல்லவா? அந்த போஸ்ட் பூஸ்ட் வாகனம் இந்த விண்வெளி பயணத்தின் போது என்ன செய்யுது? மிக முக்கியமான ஒரு கேள்வி. இதை நாம ஒரு பரந்த தந்திரோபாய கண்ணோட்டத்தோட பார்க்கணும். இந்த அமைதியான ஆனா அதிவேகமான விண்வெளி பயணத்தின் போதுதான் அந்த போஸ்ட் பூஸ்ட் வாகனத்திலிருந்து போர் முனைகள் ஒவ்வொன்றாக பிரிந்து வெவ்வேறு இலக்குகளை நோக்கி தள்ளப்படுது. ஓ, பல போர்முனைகள் இருக்குமா? ஆமா, இதைய MIV தொழில்நுட்பம் என்கிறோம். ஒரு சீட்டுக்கட்டிலிருந்து சீட்டுகளை ஒவ்வொன்றாக மேசையோட வெவ்வேறு திசைகள்ல வீசுவது போல அந்த வாகனம் விண்வெளியில மிதந்து கொண்டே ஒவ்வொரு போர்முனையையும் வெவ்வேறு நகரங்களை நோக்கி துல்லியமா வீசும். அதோடு சேர்த்து எதிரிகளை குழப்புவதற்கான வேலைகளும் அங்குதான் நடக்கும்னு படிச்சிருக்கேன். சரியா சொன்னீங்க. அதுதான் இதுல உள்ள மிகப்பெரிய சவால். உண்மையான போர்முனைகளை வீசும்போது அதோட சேர்த்தே எதிரிகளோட ரேடார்களை குழப்புவதற்காக போலியான இலக்குகள், பலூன்கள் மற்றும் உலோகத் துகள்களையும் விண்வெளியில் அந்த வாகனம் வீசி எறியும். வாவ், போலியான இலக்குகள்! ஆமா, விண்வெளியில காற்று இல்லாததால் ஒரு பெரிய கனமான இரும்பு குண்டும் ஒரு லேசான பலூனும் ஒரே வேகத்துல தான் பயணிக்கும். அது உண்மைதான். ஈர்ப்பு விசை காற்று இல்லாத இடத்துல எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் இழுக்கும். அதனால எதிரிகளோட ரேடார்களுக்கும் ஏவுகணை தடுப்பு அமைப்புகளுக்கும் எது உண்மையான குண்டு எது போலியானதுன்னு அந்த விண்வெளி பயணத்தின் போது கண்டறிவது சாத்தியமே இல்லாத ஒன்றாய்விடுது.
ஒரு மேகம் போல நூற்றுக்கணக்கான பொருட்கள் பூமியை நோக்கி அதிவேகமா வரத் தொடங்கும். விண்வெளியில 4700 கிலோமீட்டர் உயரத்துல வினாடிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்துல பயணித்து போலி இலக்குகளை எல்லாம் வீசி எறிந்துவிட்டு இறுதியாக அந்த போர் முனைகள் மீண்டும் பூமிக்கு திரும்பும்போது என்ன நடக்கும்? அதுதான் பயணத்தோட கடைசி கட்டமா? அதுவே பயணத்தோட இறுதி கட்டம். அதை நாம டெர்மினல் ஃபேஸ் அல்லது மீண்டும் நுழைதல் நிலை அப்படின்னு அழைக்கிறோம். டெர்மினல் ஃபேஸ். ஆமா, ஏவுகணையோட போர்முனைகள் விண்வெளியிலிருந்து மீண்டும் புவியோட வளிமண்டலத்திற்குள் நுழையும் போது இந்த நிலை தொடங்குது. இது மிகவும் ஆபத்தான, பயங்கரமான மற்றும் இயற்பியல் ரீதியா சவாலான ஒரு கட்டமாகும். விண்வெளியில காற்று கிடையாது, எனவே உராய்வு இல்லைன்னு பார்த்தோம். ஆனா உள்ள நுழையும் போது காத்து இருக்குமே. கண்டிப்பா. வளிமண்டலத்திற்குள் அது மணிக்கு ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் வேகத்துல நுழையும் போது காற்றோட அடர்த்தியால் அதீத உராய்வு ஏற்படும். அதே நேரத்துல பூமியோட ஈர்ப்பு விசை அதை இன்னும் அதிவேகமா தரைய நோக்கி இருக்கும். அந்த உராய்வினால் உருவாகும் வெப்பம் எந்த அளவுக்கு இருக்கும்? வளிமண்டலத்திற்குள் விண்கற்கள் நுழையும் போது அவை எரிந்து சாம்பலாகி விடுவதை பார்த்திருக்கோம். அப்படி இருக்க இந்த ஏவுகணைகள் மட்டும் எப்படி உருகாம தரைய வந்தடைது? அந்த வெப்பம் பல ஆயிரம் டிகிரி செல்சியஸை தாண்டும். ஏவுகணை போர்முனையைச் சுற்றி ஒரு பிளாஸ்மா கவசம் உருவாகும். அந்த பயங்கரமான வெப்பத்தை தாங்குவதற்காகவே போர்முனைகளோட வெளிப்பகுதி அப்ளேட்டிவ் ஷீல்டிங் எனப்படும் சிறப்பு பொருட்களால் வடிவமைக்கப்பட்டிருக்கும். அப்ளேட்டிவ் ஷீல்டிங், அது எப்படி வேலை செய்யுது? இந்த தொழில்நுட்பம் என்ன செய்யும்னா, வெளிப்புறம் உள்ள பொருள் அதிக வெப்பத்தால் மெல்ல மெல்ல உருகி ஆவியாகி வெளியேறும். அந்த ஆவியாகும் செயல்முறை உள்ளே இருக்கும் உண்மையான குண்டுக்கு வெப்பம் செல்லாம தடுத்து அதை குளிர்ச்சியாகவே வச்சிருக்கும். வியக்க வைக்கும் பொறியியல். இந்த டெர்மினல் ஃபேஸ்ல வளிமண்டலத்தை கிழித்து கொண்டு வரும்போது அதோட வேகம் எவ்வளவு இருக்கும்? வளிமண்டலத்தோட உராய்வு அதோட வேகத்தை சற்றே குறைத்தாலும் அது வினாடிக்கு 6 முதல் 8 கிலோமீட்டர் வேகத்துல தரையை நோக்கி வரும். அதாவது மணிக்கு சுமார் 22,000 முதல் 29,000 கிலோமீட்டர் வேகம். நம்பவே முடியல. அந்த அசுர வேகத்திலையும் காற்றில் ஏற்படும் உராய்வினால அது ஒரு பெரிய நெருப்பு பந்தாகவே மாறி சீறி வந்து இறுதியில தன் இலக்கை தாக்கி வெடிக்கும். இது மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு விண்கல் பூமியில் மோதுவதை போன்ற ஒரு நிகழ்வு. மணிக்கு 29,000 கிலோமீட்டர் வேகம். அது தரையத் தொட வெறும் சில வினாடிகளே இருக்கும். போலியான இலக்குகளுக்கு மத்தியில உண்மையான குண்ட வளிமண்டலத்திற்குள் கண்டுபிடிச்சு அத வானிலேயே அழுத்து தடுப்பது அப்படிங்கிறது எதிரிகளுக்கு எந்த அளவுக்கு சாத்தியம்? அது கிட்டத்தட்ட வைக்கோல் போர்ல ஊசியை தேடுவதை விட கடினமானது. பல பில்லியன் டாலர்கள் செலவழித்து உருவாக்கப்பட்ட அதிநவீன ஏவுகணை தடுப்பு அமைப்புகளால் கூட இவ்வளவு வேகத்துல வர்ற பல போர்முனைகளை ஒரே நேரத்துல தடுத்து நிறுத்துவது அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்திலும் ஒரு மாபெரும் சவால்தான்.